கடந்த 2 ஆண்டுகால திமுகவின் ஆட்சி எஸ்சி, எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை நீர்த்துப் போகச் செய்துள்ளது. திமுகவின் உடன்பிறப்புகளின் தலைமையில் சாதிய பிரச்சினைகள் கட்டவிழ்த்து விடப்படுவது வழக்கமாக இருக்கும் நிலையில், இந்த முறை திமுகவின் கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருவர் சாதிய பிரச்சினையை கட்டவிழ்த்து விட்டுள்ளார். என்ன நடந்தது? பேசும் திமுகவின் போலி முகம் சமீபத்தில் நிகழ்ந்த வேங்கை வயல் பிரச்சனையில் தோலுரிந்து தொங்கியது. இன்னுமே கூட இழிவு சின்னமாக இருக்கும் அந்த தண்ணீர் தொட்டி இடிக்கப்படாத நிலையில் அம்மாக்களின் மனதில் நடந்த சம்பவம் ஆறாத வடுவாகிவிட்டது. இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் அந்த வழக்கில் ஸ்டாலின் சாதிய பிரச்சனையை கைகட்டி ரசித்து வருகின்றார். சமீபத்தில் கீழடிக்கு சென்று செல்ஃபி எடுத்து வந்தவர் அதன் அருகில் உள்ள வேங்கை வயலுக்கு செல்ல மறந்தது திமுகவினரின் மனதில் தேங்கியுள்ள சாதிய மனநிலைக்கு சாட்சியாகி உள்ளது. இந்த நிலையில்தான் திருப்பூர் மாவட்டத்தில் அடுத்த வன்கொடுமை ஒன்று அரங்கேறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பெருச்சிபாளையத்தைச் சேர்ந்தவர் கௌதமன். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த இவர் பலவஞ்சிபாளையம் பகுதியில் செல்போன் கடை வைத்து நடத்தி வருகிறார். கடந்த 15ஆம் தேதி இரவு 10 மணிக்கு சுரேஷ்குமார் என்பவர் இவரது கடைக்கு முன்பு தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறார். கடை வியாபாரம் பாதிக்கப்படும், வாகனத்தை ஓரமாக நிறுத்திக் கொள்ளுங்கள் என கௌதமன் தெரிவித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த சுரேஷ்குமார் கடை உரிமையாளரான கௌதமனின் சமூக பெயரை குறிப்பிட்டு இழிவாக பேசியுள்ளார். அநாகரிகமாக பேசியதோடு மட்டுமல்லாமல் கௌதமனை தாக்கவும் செய்தார். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளுடன் வீரபாண்டி காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். ஆனால் 4 நாட்கள் ஆகியும் சுரேஷ்குமார் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சுரேஷ்குமார் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகி என்பதாலும் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதாலும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. சுரேஷ்குமார் கைது செய்யப்படாமல் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று மாவட்ட ஆட்சியரிடம் சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் கௌதமன் புகார் அளித்துள்ளார். பட்டியலின சமூகத்தினரின் மேல் அநாகரிக வார்த்தை பிரயோகங்கள், தாக்குதல்கள் நடத்தப்படும் போது உடனடியாக எஸ்சி, எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய சட்டம் கூறுகின்றது. ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்தை மதிக்காமல் இருப்பது பட்டியலின மக்களின் மேல் வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட ஊக்குவிப்பது போல் உள்ளது என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் பாலசுப்ரமணியனுடன் பாலா துரைசாமி.